இந்த வீடியோவில் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எம்ஆர்பி அதாவது மெடிக்கல் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் போர்டில் இருந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றத A to Z நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அப்கமிங் எம்ஆர்பி எக்ஸாமினேஷனில் தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் கரெக்ஷனே பண்ணுவாங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரையும் தொடக்கூட மாட்டாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி தனியாக ஆன்சர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரோட ஆன்சரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம எம்ஆர்பியில் இருக்க எத்தனை நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டுருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டலு, நோட்டிஃபிகேஷன் ஃபார் ஃபார்மசிஸ்ட்டு, அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி, அண்ட் தென் ஆயுர்வேதா, அதுக்கப்புறம் சித்தா நோட்டிஃபிகேஷன் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, அண்ட் தென் நடந்து முடிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்ட், அண்ட் தென் நர்சிங் அசிஸ்டன்ட் சர்ஜன்னு ஜென்ரல் நர்சிங்கு. ஸோ எல்லாமே நம்மளோட எம்ஆர்பியில் நம்ம பேராமெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு எத்தனை போஸ்டிங் கிட்ட வேக்கன்சி விட்டுருக்காங்களோ அத்தனை போஸ்டிங்கோட நோட்டிஃபிகேஷனில் எக்ஸாமினேஷனை பற்றியும், அண்ட் தென் இந்த எக்ஸாமினேஷன் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போலாமா? எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஆர்பி ரிலேட்டட் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்கஸ் பண்ண போகிறதோட எம்ஆர்பியோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டலோட நோட்டிஃபிகேஷன் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் நீங்கள் பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். ஸோ இங்கே பாருங்கள், எக்ஸாமினேஷனோட ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் MCQs தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி லாங்குவேஜ் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் 1 hour எக்ஸாமினேஷன் நடக்கும். மேக்ஸிமம் மார்க்ஸ் 50, அதில் நீங்கள் 40% மார்க்ஸ் போத் கம்யூனிட்டி ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 40%னா 50க்கு நீங்கள் 20 மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன்ட்டுக்கான போஸ்ட்டு. அடுத்து அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டலுக்கான போஸ்ட்டு. அடுத்து நம்மளோட ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஃபார்மசிஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ நம்மளோட தமிழ் அதாவது SLC ஸ்டாண்டர்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா ஸோ நான் அதனால தான் எம்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து நோட்டிஃபிகேஷனை டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ SLC ஸ்டாண்டர்டு 1 hour 50 மேக்ஸிமம் மார்க்ஸு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எல்லா கம்யூனிட்டி எடுக்கணும்னா 40% ஆஃப் மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அடுத்து உங்களுக்கு கீழே காட்டுறேன் பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி. ஸோ யுனானிக்கும் பார்த்தீங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அப்கமிங் நர்சிங்கு, யுனானி, அண்ட் தென் ஃபிசியோதெரபிஸ்ட்டு, ஃபார்மசிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் சர்ஜன் டென்டலு, அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலு. ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் எலிஜிபிலிட்டி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 hour உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். 50 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, 50 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். 40% ஆஃப் மார்க்ஸு நீங்கள் ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பர் நீங்கள் போவீங்க. ஸோ ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டியில் நீங்கள் கிளியர் ஆனால் மட்டும்தான் அடுத்து உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரோட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் சித்தா, ஆயுர்வேதா, அதே நடந்து முடிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்டோட நோட்டிஃபிகேஷன் கூட நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது நடந்து முடிஞ்ச ஃபிசியோதெரபிஸ்டோட நோட்டிஃபிகேஷனு. ஸோ டேட் நோட்டிஃபிகேஷன் 18/10/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ஒன்று வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமு 10th ஸ்டாண்டர்ட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 1 hour எக்ஸாமினேஷன் 50 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் 40% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வரப்போகிற எல்லா எம்ஆர்பி எக்ஸாமினேஷனு ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட், அதாவது பேராமெடிக்கலில் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் கட்டாயமாக வந்து தேவை. ஸோ இப்போது நான் உங்களுக்கு ஒரு சில ரியாலிட்டியான எனக்கு வந்த பர்சனலாக மெயிலை வந்து உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறேன். ஸோ தயவு செஞ்சு தெளிவாக வந்து கவனிங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். கைஸ், நான் உங்களுக்கு என்னோடய இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ என்னோடய இமெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அண்ட் தென் எனக்கு ரிசீவ் ஆன மெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படின்னு. ஸோ அப்படி என்ன இந்த இமெயிலில் இருக்குது அப்படின்னு ஸோ நீங்களே வந்து பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது என்னோடய அஃபிஷியல் மெயில் ஐடி. ஸோ இதில் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு சில மெயில்ஸை மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஸ்டார் மார்க் போட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மெயில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ ரிசீவ் ஆனது அப்படின்னா 12/5/2023 வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆனது. அதாவது லாஸ்ட்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறப்போ நான் வந்து பர்சனலாக வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு சில பேர் என்கிட்ட டவுட் கேட்டு ஸோ இந்த மெயில் ஐடிக்கு எனக்கு வந்து இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மெயில் ஐடியில் என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓப்பன் பண்ணி வந்து காட்டுறேன். ஸோ தயவு செஞ்சு கிளியராக வந்து கவனிங்க. ஸோ கோசிலா மணி அப்படின்றவங்க எனக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போ மெயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 11/5/2023 வந்து மெயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்றத நீங்களே என் கூட சேர்ந்து வந்து வாசிங்க. டியர் சார், ஐ எம் கோசிலா மணி. நான் இந்த டைமில், அதாவது 27/4/2023 ஆஃப்டர்நூன் பேட்ச் எம்ஆர்பி எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருந்தேன். ஸோ அதில் நான் வந்து 19 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு மார்க் இருக்குமா என்னோட பாஸ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி கோசிலா மணி எனக்கு வந்து மெயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ரீப்ளை வந்து பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட ஆன்சர் கீ எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து செக் பண்ணி வந்து ரீப்ளை வந்து பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விவேக்குன்றவங்க வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து பாருங்கள், விவேக் எட்வர்ட் அப்படின்னு, ஹாய் சார், ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் விவேக் ஃப்ரம் மதுரையிலேருந்து நமக்கு வந்து இந்த மெயில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ அவங்க வந்து 27 ஏப்ரல் 2023 மார்னிங் பேட்ச் வந்து அட்டன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து 19 மார்க்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு மார்க் வந்து எனக்கு கிடைக்குமா என்னோட சப்ஜெக்ட் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து கேட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக மெயில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நீங்கள் வந்து சப்ஜெக்ட் எல்லாமே ஓகே தான். ஸோ எல்லாருமே நல்ல சப்ஜெக்ட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணுறீங்க. பட் உங்களோட தமிழ் மார்க்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேட்ரே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னொரு சப்ஸ்கிரைபரு ஷாஹித் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெயில் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்போ மெயில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 11/5/2023 வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தமிழ் மார்க் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19 மார்க்ஸு தமிழுக்கு வந்து ஸ்கோர் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணது எல்லா மெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமான மெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ நான் இந்த வீடியோ ரெஃபரன்ஸ்க்காக ஒரு சில மெயில்ஸை தான் வந்து உங்களுக்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமு எவ்வளோ உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது காமிக்கிறதுக்காக ஸோ நான் இந்த மெயில்ஸை மட்டும் உங்களுக்கு என்னோட பர்சனல் மெயிலை உங்களுக்கு பப்ளிக்காக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஹோப் தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் உங்களோட சப்ஜெக்ட் பேப்பரோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் 19 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, ஒரு மார்க் போச்சு அப்படின்னாலும் உங்களோட பேப்பரை வந்து சப்ஜெக்ட் பேப்பரை ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க. ஹோப் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி எம்ஆர்பி எக்ஸாம் எழுத போகிற ஆஸ்பிரண்ட்டுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தோம். ஸோ இப்போ அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது என்னோட தமிழ் எலிஜிபிலிட்டி எம்ஆர்பியோட மெட்டீரியலு. ஸோ 10th நியூ தமிழ் புக்கு, இப்போது கரண்ட்டாக இருக்க போர்ஷனோட 10th நியூ தமிழ் புக்கோட மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 10th நியூ தமிழ் புக்கில் 9 இயல் கிட்ட வந்து இருக்கு. ஸோ இது 9 இயலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இயல் 1. ஸோ இயல் 1ல் உங்களுக்கு அன்னை மொழியே
அப்புறம் தமிழ் செல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள், எழுத்து சொல், இலக்கணம் பாட்டு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1ல் வந்து வரும். ஸோ இயல் 1ல் உங்களுக்கு லைன் பை லைன் ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு எம்சிக்யூ கொஷின்ஸை வந்து கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இயல் 1 அன்னை மொழியிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை எம்சிக்யூ கொஷின் இருக்குது அப்படின்ற ப்ரீஃபாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஏன் இதை பிடிஎஃபாக மேக் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இருக்கீங்க. ஸோ அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு சைட் பை சைடாக இந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இது வந்து இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பிடிஎஃப் அவங்க கிடைக்கிற டைமில் மொபைலில் பிடிஎஃப் எடுத்து கிளியராக ஒரு டைம் படிச்சுப்பாங்க அப்படின்றதுக்காக ஸோ நம்ம எல்லா கொஷின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இயல்லே அந்த ஃபஸ்ட்டு இயல்லே வந்து பார்த்திங்கன்னா இரட்டுற மொழிதல்னு இருக்குது. ஸோ இரட்டுற மொழிதலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, லைன் பை லைன் கொஷின்ஸ். இது எதுவும் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து உரைநடையின் அணிகலன்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்குது, ஸோ அதோட ஆன்சரு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல கொடுத்துருப்போம். ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீனில் வந்து கொடுத்துருப்போம். அண்ட் தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து சொல்லு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் பாட்டு. ஸோ இலக்கணம் பாட்டில் உங்களுக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து இருக்கும். ஸோ இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது இயல் 1ஓட பிடிஎஃப். ஸோ இந்த பிடிஎஃப் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட இமெயில் ஐடி வந்து இருக்கும். ஸோ அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பேங்க் டீட்டெயிலுக்கு அந்த பிடிஎஃபோட அமௌண்ட் எவ்வளவோ ஸோ அந்த அமௌண்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து அடுத்து பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாக வந்து ஷேர் வந்து பண்ணிடுவோம். ஸோ இது ஏன் என்னால் ஃப்ரீயாக வந்து தர முடியாது அப்படின்னா, ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைச்சது அப்படின்னா நமக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க்குக்கு போயிட்டு வந்துட்டு எனக்கு கிடைக்கிற டைமை வச்சு இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் ஸோ என்னால் இந்த பிடிஎஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து கண்டிப்பாக தரவே முடியாது. ஸோ நான் வந்து இந்த பிடிஎஃப் அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நான் உங்களுக்கு வந்து தர வந்து போகிறேன். ஸோ வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மெயில் ஐடியில் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக உங்களோட எல்லா மெயிலுக்கு வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நீங்கள் அதே மெயில் ஐடியில் சென்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஸோ நம்ம உங்களுக்கு பிடிஎஃபே வந்து ஷேர் வந்து பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு இயல் 1ஓட பிடிஎஃப் வந்து ரெடியாக வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு யூஸ் பண்ண எம்ஆர்பியில் டோட்டலாக மெடிக்கல் பேராமெடிக்கல் போஸ்ட்டுக்கு எத்தனை போஸ்ட்டுக்கு வேக்கன்சி விட்டுருக்காங்களோ ஸோ எல்லாருமே வந்து இந்த மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். லைக் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இந்த மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறத. ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ மெட்டீரியல் வேணுன்றவங்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனுக்கு அண்ட் தென் உங்களோட கமெண்ட்ஸுக்கு உங்களோட லைக்ஸுக்கு அண்ட் தென் உங்களோட மெயிலுக்கு எல்லாருக்கும் ஈகராக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ்ல நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். டாடா, பாய்.